வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து 2 நாள் vlog போஸ்ட் பண்ணியிருக்கேன். பால் காய்ச்சின வீடியோ வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். முக்கியமாக அதுதான் வந்து vlogல நிறையா இருக்கும். ஸோ புது வீட்டில் நாம் எப்படி பால் காய்ச்சினோம், அந்த ஒரு நாள் எப்படி போனது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன இது 2-3 வாரமாக ஹவுஸ் ஷிஃப்டிங் இப்படியே போயிட்டுருக்குது, இப்படி யாராவது ஷிஃப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது என்ஓசி அப்படின்ட்டு அந்த கம்யூனிட்டியில் வந்து நம்ம கொடுக்கணும். அசோசியேஷனில் வந்து ஓனர் சொல்லணும், இந்த மாதிரி அவங்க உள்ளே வர்றதுக்கான முழு உரிமையும் வந்து நான் கொடுக்குறேன், நம்ம வீட்டில் வந்து அவங்க ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து அசோசியேஷன் எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ஓசி கொடுப்பாங்க. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் தான் நாம் உள்ளே போக முடியும். அன்னைக்கு ஒரு நாள் மினி vlogல சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி கீ வாங்கியாச்சு அப்படின்ட்டு. ஸோ கீ கொடுத்துட்டு தான் ஓனர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரி போனார். அங்கே போகிற டைமில் என்ஓசி வேணும்னு நம்ம ரகலை பண்ண முடியாது. சரி, அவர் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திங்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வந்து என்ஓசி வந்துருச்சு, அவ்வளோதான். மே 1 வந்து நம்ம வீடு ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஃபுல்லாக அங்கே வந்து vlog நம்மளோட ரொட்டீன் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்றைக்கி vlogல ஒரு நியூஸ் வச்சுருக்கேன், கேட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அன்னைக்கு புது வீட்டில் டீப் கிளீனிங் போயிட்டு இருந்தது. மித்துக்குட்டி வச்சுட்டு அங்கே மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ட்டு நானும் மித்துக்குட்டி மட்டும் பழைய வீட்டுக்கு வந்துட்டோம். ஹஸ்பண்டும் பாப்பாவும் அங்கே இருந்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் மோர் கொஞ்சம் அடித்து ரெடி பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நைட்டு வரையில் அங்கே இருந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மோர் தான் வந்து ரெடி பண்ணேன். இந்த vlogல கொஞ்சம் அகரோவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கிச்சனுக்கு வந்து நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மிக்ஸியும் பார்த்தீங்கன்னா அகரோவோட ப்ராடக்ட் தான். இது வந்து மார்வல் நியூட்ரி பிளெண்டர், ஹை ஸ்பீட் எக்ஸ்ட்ராக்ஷன், இன்டெலிஜென்ட் ஆட்டோ கட் ஆஃப், லோ நாய்ஸ் மோட்டார், பிபிஏ ஃப்ரீ. நான் ஒரு 15 days யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் டெய்லி யூஸுக்கு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். இதில் 2 ஜார் 2 பிளேட் வருது. ஒரு பிளேடில் பேபி ஃபுட், ஃப்ரூட் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்மூத்தி இது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். இன்னொரு பிளேடில் ட்ரை ஸ்பைசஸ், நட்ஸ் அண்ட் சீட்ஸு, சட்னி இந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு லிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் ஜாரோட கூட சர்வ் பண்ணிக்கலாம். பல்ஸ் ஃபங்க்ஷனும் இருக்குது, ஈஸியாக க்ளீனும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளில் இறங்கினேன். இதில் ரொம்ப நாளாக ஆயில் ஊற்றாமே வச்சுருந்தேன், க்ளீன் பண்ணலான்னு. ஸோ அன்னைக்கு தான் வந்து நல்ல நாள் கிடைச்ச மாதிரி க்ளீன் பண்ணி வச்சேன். இது வந்து அகரோ கிராண்ட் 17 பீஸ் கிச்சன் நைஃப் செட். இதில் 13 நைஃப்ஸ் இருக்கும், ஒரு ஸ்டாண்டு, சிசர்ஸ், பீலர் அண்ட் நைஃப் ஷார்ப்னர். ஃபுல் பிளாக் கலர், ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம கட் பண்ணும் போதே தெரியுது, அதாவது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு டிஷ்ஷஸுக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு வகையான நைஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைசிங், பிரெட்டு, பீஸா, சீஸு, யூட்டிலிட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நமக்கு நைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடயே ஷார்ப்னரும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நைஃப்பில் வந்து ஏதாச்சும் ஷார்ப்னஸ் கம்மியாச்சு அப்படின்னா அது நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த நைஃப் செட்டில் இருக்குது. ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் தான் இருக்குது. 10 டேஸாக பார்த்தீங்கன்னா 2 வீட்டு வேலையை ஒன்றா பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ காலையில் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற வேலைகள்லாம் முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போயே ஆகணும். ஏன்னா எல்லா செடிகளுமே அங்கே வச்சுருக்கமா, வெயிலுக்கு சுத்தமாக தாங்கிறதே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாலும் அங்கே போயிட்டு எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வர மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுவேன்னா காலையில் இங்கே டின்னர் வரைக்குமே ரெடி பண்ணி வச்சுட்டு போனேன் அப்படின்னா நைட் ஒரு 9:30 ஆயிரும். 9:30க்கு மேலே வந்து தான் நமக்கு அடுத்த நாளுக்கான மினி vlog-ஐ எடிட் பண்ணுவேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு போடுறீங்க அப்படின்னு கூட சிலர் நினைக்கலாம். பட் யூடியூப் அப்படிங்கிறது எனக்கு வந்து ப்ரொஃபஷன். அந்த கன்சிஸ்டன்சி வந்து மாறவே கூடாது. எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் ஒரு மினி vlog அப்புறம் வாரத்தில் ஒரு லாங் வீடியோ போட்டுறணும் அப்படிங்கிறது என்னோட டார்கெட். அதிலிருந்து இப்போ வரைக்கும் வந்து அவ்வளோ பிரேக் எடுத்துக்கிட்டது இல்லை. தவிர்க்க முடியாத சமயங்களில் நான் வந்து பிரேக் எடுத்திருக்கிறேன், அது நான் இல்லைன்னே சொல்லலை. ஸோ அது வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா, எமர்ஜென்சி எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வரும். அந்த சமயங்களில் நம்ம கண்டிப்பாக லீவ் விட்டே ஆகணும். ஸோ அன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து தக்காளி தொக்கு ரெடி பண்ணிட்டேன், சப்பாத்தி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நைட் வந்து சப்பாத்தி போடணும், அவ்வளோதானே. ஒரு 9:30 10 ஆனாலும் அது வந்து ஒரு 10 நிமிஷம் வேலை. ஜஸ்ட் சைட் டிஷ் மட்டும் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மற்ற வேலைகள் ஈஸியாயிரும்.
ஸோ ஆயில் பாட்டிலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தக்காளி தொக்கு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மளோட பார்க்கிங் ஏரியா க்ளீன் பண்ண வந்தேன். பிளான்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணவே இல்லை. பால்கனி ஒரு நாள் பண்ணினேன். டெரஸில் இன்னுமே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த வீட்டுக்கு டெனன்ட் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ வரும்போது வீடு கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? உள்ளே ஃபுல்லாகவே காட்டன் பாக்ஸஸ் தான் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ உள்ளே வரும்போது நான் சொல்லிடுவேன், இந்த மாதிரி ஷிஃப்டிங் பண்ணுறங்காட்டி கொஞ்சம் பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது. பட் வீடு வந்து நல்ல வீடு அப்படின்ட்டு நம்மளோட ஹோம் டூரை வந்து அவங்கள ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறது. ஸோ அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படின்ட்டு தான். இது வந்து அகராவோட எலைட் சூப் மேக்கர். 1 லிட்டர் கெப்பாசிட்டி, ஆட்டோமேட்டிக் பிளண்டிங் அண்ட் ஹீட்டிங், 6 ப்ரீசெட் குக்கிங் ஃபங்க்ஷன் இருக்குது. காப்பர் மோட்டார், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ், கிரே கலர். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நம்ம வந்து கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சூப் ரெடி பண்ணுவோம். அது பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்குமே அப்படிங்கிறக்காக நாம் சில நேரத்தில் அதுக்கு ஒரு பாய் சொல்லிடுறோம், அவ்வளோதான். பட் இது இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அதை ஸ்டார்ட் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ வரைக்கும் இதில் ஆயில் யூஸ் பண்ணாமல் தான் சூப் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதே வந்து நல்லா சூப்பை கொதிக்க வச்சு பிளெண்ட் பண்ணி கொடுத்துரும். இல்லை நமக்கு பிளெண்ட் பண்ணவெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட்டு அது வெந்து வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ரீஹீட்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு 6 ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எது தேவைப்படுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா சூப் வந்து ரெடி ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆயிரும். அன்னைக்கு முருங்கைக்கீரை சூப் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆயில் எதுவுமே ஆட் பண்ணல. பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். ஸோ பாருங்கள், சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம இதில் ஜஸ்ட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணி சூடாக குடிச்சிக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் அகராவோட லாஸ்ட் ப்ராடக்ட். ஒரு 4-5 ப்ராடக்ட் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ அன்னைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணதில் எனக்கு வேலைகள் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரியும் இருந்தது. உங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி இருந்தது. கடைசியாக மாவு தான் ரெடி பண்ணேன். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணது அகராவோட சுப்ரீம் ஸ்டாண்ட் மிக்சர். 1500 வாட்ஸ் இருக்குது. 6.2 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல். கேக் பேக்கிங்க்காக மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லை சப்பாத்தி மாவு கூட ரெடி பண்ணிக்கலாம். அன்றைக்கி சப்பாத்தி மாவு தான் நான் ரெடி பண்ணேன். மிக்சிங்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி விப்பிங் லிக்விட்ஸ், க்ரீம், எக் ஒயிட்ஸ் இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அளவான சைஸில் இருக்குது. ஸோ கிச்சனில் எங்கே வேணாலும் நாம் செட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த பிராண்ட் மட்டும் இல்லை, நான் ப்ரமோட் பண்ணுற பிராண்ட்ஸ் வந்து எந்த ப்ராடக்ட் கொடுத்தாலும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஓகே அப்படின்னா மட்டுமே நான் வந்து ப்ரமோட் பண்ணுவேன். சிலது ரீசனபிளான ரேட்டில் இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு ஃபினான்ஷியலி எது வந்து செட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு அன்றைக்கி மறுபடி புது வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து கொஞ்சம் டீப் க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு நைட் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட 10:30 ஆயிடுச்சு. இது அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு புது வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்காக வந்துட்டோம். டீப் க்ளீனிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணால் மட்டுமே நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ வந்த உடனே பூஜா ரூம் மட்டும் கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போன தடவை பூஜை போட்டோம் இல்லையா, அந்த டைமில் நிறைய சாமி ஃபோட்டோலாம் வச்சுருந்தோம். பட் அதெல்லாமே ஓனரோடது. அவர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது கீ கொடுத்தாரு இல்லையா, அப்போ அவரோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த சாமி எதுவுமே இப்போது பூஜா பிளாட்ஃபார்மில் இருக்காது. 1-2 மட்டும் இருக்குது. அவர் ரொம்ப இஷ்டப்பட்டு கட்டின வீடு இது. ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணதாக சொன்னார். ஸோ வீட்டை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க, எனக்கு அதே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கீ கொடுத்துட்டு கிளம்புனாரு. ஸோ காலையில் பூஜா பண்ணும் போதே கொஞ்சம் கார்டனர்ஸ் வந்து வர சொல்லியிருந்தேன். அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்களே அவங்களே வந்து அந்த குட்டி ஏரியா இருந்துச்சு இல்லையா, லேண்டு, அங்கே நம்மளோட ரோஸ் அப்புறம் மல்லிகைப்பூ செடி இது எல்லாத்தையும் நிலத்தில் வைக்க சொல்லிட்டேன். அதுக்கு தான் அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க.
நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்ல நெல் தோரணம் பத்தி நெறைய பேர் விளாக்ல கேட்டுட்டே இருக்கீங்க. இது என்னோட ஃப்ரெண்டு எனக்காக கிஃப்ட்டா குடுத்தது. நான் ஒரு வில்லால இது போட்டது பார்த்துட்டு அவங்க கிட்ட சொன்னேன். "இது நல்லா இருக்குது ரூபா" அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க ஊருக்கு போகும்போது அத ஞாபகம் வச்சு எனக்கு வாங்கிட்டு வந்து கிஃப்ட்டா குடுத்தாங்க. ஸோ அத மறுபடியும் ஞாபகார்த்தமா எடுத்துட்டு வந்து இந்த வீட்ல மாட்டி விட்டுட்டோம். பட் இது அமேசான்ல இருக்குது. ஸோ ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்குங்க. எல்லா நெல் தோரணும் கட்டி ஒரு 10, 15 நாள்ல அதுல இருக்க நெல்லெல்லாம் கீழ விழுந்துரும். ஜஸ்ட் அந்த த்ரெட் மட்டும் நிக்கும் போல இருக்கு. ஸோ அந்த மாரி இல்லாம கொஞ்சம் ரிவ்யூ படிச்சு பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ அந்த மாரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. பட் ரூபா வாங்கிட்டு வந்தது இப்ப வரைக்கும் எதுவுமே கீழ விழுகவே இல்ல. நல்லா இருக்கு. அவங்களோட நேட்டிவ் மேங்களூர். ஸோ அங்க ஏதோ ஷாப் பார்த்து வாங்கிட்டு வந்ததாக சொன்னாங்க. முந்தின நாளே கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டுட்டு போயிருந்தோம். அதனால ரொம்ப ரிலாக்ஸா தான் அன்னைக்கு பால் காய்ச்சறக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அது இல்லாம டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10:30க்கு மேல 11:30க்குள்ள பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைம் தானே ஃப்ரீயாவே எல்லா வேலைகளும் பண்ணிட்டு பால் காய்ச்சலாம் அப்படின்ட்டு சின்ன சின்ன வேலைகள் தான் அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தோம். பூஜா ரூம்ல எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். பட் ஹஸ்பண்ட் மறுபடியும் அதெல்லாம் கிளீன் பண்ணியே ஆகணுன்ட்டு நின்னுட்டாரு. நான் அவ்ளோ பூஜையெல்லாம் பண்ண மாட்டேன். ஃபாஸ்டிங் இருக்கிறது, அப்புறம் இந்த டைமுக்கு பூஜை பண்ணணும், இந்த டைமுக்கு சாப்பிடணும், இதெல்லாம் இப்ப வரைக்கும் நான் அத ஃபாலோ பண்ணதே இல்ல. ஹஸ்பண்ட் நல்லா சாமி கும்பிடுவாரு கல்யாணத்துக்கு முன்னாடி. அடிக்கடி கோயிலுக்கு போவாராம். சனி, ஞாயிறெல்லாம் காலையில கிளம்புனா அப்படின்னா, ஞாயித்துக்கிழமை நைட்டு தான் வீட்டுக்கே ரீச் ஆவாராம். அந்த மாரி கோயிலா போயிட்டே இருப்பாராம். பட் எனக்கு அப்படி பழக்கமே இல்ல. ஏன்னா, அம்மா, அப்பா அந்த மாரி இல்ல. ஸோ அத என்னாலயும் ஃபாலோ பண்ண முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் அதிலிருந்து வெளிய வர ஆரம்பிச்சாரு. அது ஏன்னு தெரியல. மேபி நான் ரெகுலரா கும்பிட்டு இருந்தேன் அப்படின்னா, அவரும் அது அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ நான் ஃப்ரைடே பூஜை பண்ணுவேன். எனக்கு எப்ப தோணுதோ அப்ப சாமி கும்பிடுவேன். அவ்வளோதான். எதையுமே ரொம்ப டீப்பாலாம் யோசிக்க மாட்டேன். நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே அப்படின்ட்டு எடுத்துட்டு போயிருவேன். அதே மாரி பாசிட்டிவிட்டி மட்டும் உள்ள இருக்கணும் அப்படின்ட்டு யோசிப்பேன். அவ்வளோதான். அதுக்காக நான் சாமி கும்பிடுறவங்கள தப்பு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பாசிட்டிவ் வைப்ஸ். ஸோ அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பா 100% ஏதாச்சும் நன்மை இருந்தே ஆகும். ஆனா அந்த பூஜா ரூம், பூஜை பண்றது, இதுக்கான மரியாதையெல்லாம் எப்பவும் நான் கம்மி பண்ணதே இல்ல. மனசார கும்பிடுவேன் சாமிய. பட் எப்ப எனக்கு தோணுதோ அப்ப கும்பிடுவேன். ஸோ பூஜா ரூம்ல மறுபடியும் சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு, சிம்பிளா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சு அதுக்காக டெக்கரேட் எல்லாம் பண்ணியாச்சு. பூஜா ரூம் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பால் காய்ச்சற டைம். இந்த மித்துக்குட்டி மட்டும் ரூம்குள்ள வச்சிருக்க முடியவே இல்ல. காலையில வந்தானா, வந்த உடனே ஸ்விம்மிங் பூல் கிட்ட போனவன் தான் அங்க விளையாண்டுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி பால் காய்ச்சணும், வா சாமி கும்பிடுன்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டு கதவ சாத்திட்டோம். ஸோ என்ன நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்றதாக நான் சொன்னேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது நமக்கு நம்மளோட சேனல்ல ப்ரமோஷனுக்காக நெறைய ப்ராடக்ட்ஸ் குடுப்பாங்க. சிலது பார்ட்டரா இருக்கும். சிலது யூஸ் பண்ணி நம்ம குடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட ஃபேமிலில இருக்கிறவங்க, அதாவது நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் சிலருக்கு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் குடுக்கலாம் அப்படின்ட்டு நான் நெனைக்கிறேன். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஒன்ஸ் அத டெமோக்காக நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக் பண்ணி ஒரு 6 மாதம் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நான் மினி விலாகில் சொல்கிறேன். சொல்கிற டைமில் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் மெசேஜ் கொடுங்க. நான் அதிலிருந்து நம்மக்கிட்ட எவ்வளோ ப்ராடக்ட் சேர்ந்துருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல் பர்சன்ஸை செலக்ட் பண்ணி நான் அவங்களுக்கு அட்ரஸ் கேட்டு அனுப்பி வச்சிடுறேன். என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நிறைய பேத்துக்கு தேவைப்படலாம். ஆனால் என்கிட்ட ஒரு பீஸ் தான் இருக்கும். ஸோ ஒருத்தர் கேட்டு கொடுக்கல அப்படின்னா அது ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பல. என்கிட்ட எவ்வளோ திங்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல் நான் ஐடியை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 6 மாதத்தில் சேர்ந்த திங்ஸ் எல்லாம் ஒரு 10 பேத்துக்கு நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 10 பேர் நெக்ஸ்ட் 6 மாதத்தோட லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. டிஃப்ரெண்ட் ஐடியாஸை நான் சூஸ் பண்ணி கொடுத்துட்றேன். ஸ்கின் கேர் ஒருத்தருக்கு, அப்புறம் குக்வேர் ஒருத்தருக்கு, இந்த மாதிரி நான் அலாட் பண்ணி ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்றேன். பட் ஏன்க்கா எனக்கு இதை அனுப்பி வச்சிங்க அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க. என்கிட்ட இருக்கிறது யாராச்சுக்கு யூஸ் ஆகணும், அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு அது யூஸ் ஆகலை அப்படின்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராச்சுக்கு நீங்கள் கொடுத்து அவங்கள யூஸ் பண்ண சொல்லிக்கோங்க.
அப்பா வந்து காலையில் 10லிருந்து 11:15க்குள்ளே பால் காய்ச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த டைமில் தான் வந்து பால் காய்ச்ச ஆரம்பித்தோம். இந்த விநாயகர் மித்துக்குட்டி ஏதோ எக்ஸிபிஷன் போனப்போ கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தார். நம்ம கிச்சனுக்கு ரொம்ப அழகாக அது வந்து அமைஞ்சிருச்சு. உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட அன்னைக்கு நல்லபடியாக பால் காய்ச்சிட்டு பூஜையும் பண்ணியாச்சு. பால் காய்ச்ச வரைக்கும் தான் இந்த மித்துக்குட்டி அங்கே இருந்தான். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது ஆளை காணோம். மறுபடியும் ஓடியாச்சு. இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாட்டிக்கிட்டாங்க அவனுக்கு. சொல்லவே வேண்டாம், அதுவும் நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லலாம். சும்மா ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு போனால் அவங்க சொல்கிறாங்க, நேற்று குடித்த ஜூஸ் தானடா குடி அப்படின்ட்டு. இவன் இங்கே வந்தான் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, 2 நாள் இங்கே வந்துட்டு தாங்க இருக்காங்க, எப்போ வந்தாலும் இந்த ஜூஸ் அவன் இஷ்டப்பட்டு குடிப்பாங்க அப்படின்ட்டு. பாருங்களேன், நான் தான் வந்து லேட் எல்லாத்துலேயுமே. அவர் வந்து கரெக்டாக எல்லாத்து வீட்லேயும் ஆஜராயிட்டாரு. ஸோ இந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக ரோசஸ். கொஞ்சம் ரோஸ் வந்து கார்டனில் மறுபடி போய் வாங்கிட்டு வந்த நர்சரியில் எல்லோ, பிங்க், ஆரஞ்சு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு சைடில் வச்சுட்டேன். ஆப்போசிட் சைடில் ஃபுல்லாக மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ஜாதி முல்லை இதை வந்து வச்சுருக்கேன். நல்ல வெயில் படுமா, ஸோ கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் வச்சாச்சு. புது வீட்டுக்கு பால் காய்ச்சினோம் அப்படின்னா அன்னைக்கு ஏதாவது சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நான்வெஜ் நிறைய பேர் செய்வாங்க, முக்கியமாக ஃபிஷ் வந்து செஞ்சு சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் அன்னைக்கு வந்து நாங்கள் பண்ணலை. நான் என்ன பண்ணேன்னா அரிசி பருப்பு சாப்பாடு தான் நம்மளோட ஃபேவரட் ஆச்சு. கோயம்புத்தூர் ஸ்டைலில் அது பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய திருப்தி. அங்கே வீட்லேயே தாளிச்சிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் அரிசியும் பருப்பும் ஊற வச்சு இன்னொரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த தாளிப்பை மட்டும் சூடு பண்ணி தண்ணி கொதிக்க வச்சு நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு இறக்கிட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ வேலையை சிம்பிளாக பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு ஸ்வீட் செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் என்ன பண்ணேன்னா, நம்ம காய்ச்சின பால் இருந்ததா, அதை வச்சே அடப்பிரதம் வந்து இன்ஸ்டண்ட்டாக வாங்கிட்டு வந்தாச்சு. டபுள் ஹார்ஸோட அடப்பிரதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ப்ரமோஷனலாக எதுவும் இல்லை. அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இது வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கேரளாவில் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே டேஸ்ட்டு. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் அதில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டால் போதும். பாயாசம் ரெடி. ஆன உடனே விநாயகருக்கு அப்புறம் நம்மளோட எல்லா கடவுளுக்கும் படைக்கலாம் அப்படின்ட்டு பாயாசத்தை ஒரு கப்பில் ஊற்றி பூஜா ரூமில் வச்சு கும்பிட்டாச்சு. அரிசி பருப்பு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. மித்துக்குட்டி நல்லா பசின்னு சொல்லி சொன்னான். பட் அவனுக்கு வந்து வீட்லேயே சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். காரம் ஜாஸ்தியாக போட்டால் சாப்பிட மாட்டார். ஸோ அவனுக்கு அரிசி பருப்பு சாப்பாடு தான், பட் காரம் கம்மியாக போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சப்போஸ் இங்கே லேட் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ஊட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருமே அப்படின்ட்டு ப்ரீ பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அன்னைக்கு புது வீட்டில் லஞ்சு அரிசி பருப்பு சாப்பாடு. பொட்டேட்டோ ஃப்ரை வீட்லேயே ரெடி பண்ணிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும் போதே பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் நம்மளோட ரெடிமேடு மிக்ஸ் பாயாசம். இதுதான் அன்னைக்கு நாம் எடுத்துக்கிட்ட லஞ்ச்.
இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே யார் யார் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கருண்குமார், சுபாஷினி, வீணாஸ்ரீ, பழனிவேல், சதீஷ்குமார், ஷரண், கருண்குமார், தரணேஷ், சுகிந்த், உஷா கித்ராஜி, கார்த்திகா ஆனந்த், ராஜ்குமார், ஷீபா ஜான்சன், சுகன்யா குட்டிம்மா, சாமுel காட்சன். உங்கள் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள், அதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். ஸோ அன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் ஃபஸ்ட்டு மெத்துக்குட்டிக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டோம். இன்னைக்கு vlog வந்து கடகடன்னு ஓடுற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கலாம். பட் எனக்கு டைமே இல்லை, நிறைய வேலைகள் இருக்கிற மாதிரி தெரியுது. மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முக்கியமாக என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் தான். வெயிலில் சுத்தமாக நமக்கு வந்து வேலையே நடக்க மாட்டேங்குது. ஒரு 1/2 hour to 1 hour வேலை பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலைகள் செய்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தடுத்து வேலைகள் இருக்கிறங்காட்டி என்னால் vlog பெருசாக எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிச்சன் ஆர்கனைசேஷன், நம்மளோட புது கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு கையோட க்ளீனிங் வேலைகளும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. பவுல் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எடுத்துகிட்டு வந்திருந்தா பவுலில் ஊற்றி கொடுத்துருக்கலாம். பட் நம்மகிட்ட பவுல் இல்லாதங்காட்டி யூஸ் அண்ட் த்ரோ கப்லேயே வந்து பாயாசம் எடுத்து அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி கொடுத்து விட போயிட்டோம். அந்த டைமில் மித்துக்குட்டி அவங்க அப்பா 2 பேரும் தூங்கிட்டாங்க. அந்த டைமில் நாங்கள் போய் எல்லாத்துக்கூடையும் நல்லா அரட்டை அடிச்சுட்டு வந்துட்டோம். ஈவினிங் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கார்டன் ஃபுல்லாகவே செட் ஆயிடுச்சு. பால்கனி, டெரஸ், அப்புறம் ஃப்ரண்ட்டில் எல்லாத்துலேயுமே எல்லா செடிகளும் வச்சு நம்மளோட திருப்திக்கு ஏற்ற மாதிரி கார்டனை செட் பண்ணி விட்டாச்சு. இது வந்து நம்மளோட டெரஸ் கார்டன். நான் சொன்னேன் இல்லையா, வெறும் சில பார்ட்ஸ் மட்டும்தான் இங்கே வச்சுருக்கேன். ஷிஃப்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. மறுபடி இந்த வீட்டிலேருந்து வேற எங்கேயாச்சும் போகும்போது இது எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய சிரமம் அப்படின்ட்டு அளவாக மட்டும் வச்சுட்டேன். பிரம்மக்கமலம் வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளோட லில்லி பாட்ஸ் எல்லாமே ஜலமூலையில் வச்சுருக்கேன். ஜலமூலையில் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க. நான் இது வரைக்கும் லில்லி வீட்டில் வச்சதே இல்லை. இது வச்சு கொடுத்ததே என்னோடய ஃப்ரெண்டு தான். எனக்கு வந்து லில்லி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது நான் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்னா ரூபாவை தானே சொல்லுவேன். ஸோ ரூபா என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இருக்கிற பழைய வில்லாவில் ஒரு லில்லி செடி வந்து எனக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுத்தாங்க. கொடுத்ததோட மாடிக்கு வந்து இந்த இடத்துல வெயி நல்லா இருக்கும் லைஃப் அப்படின்னு சொல்லி ஜலமூலையில் ஒரு பாட் வாங்கி ஒரு லில்லி பிளான்ட் வச்சு கொடுத்தாங்க. அந்த பிளான்ட் இன்னுமே இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5-6 பிளான்ட் சேர்ந்தது. பட் அது வச்சதுக்கப்புறமா என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அந்த வீட்டோட ராசியா என்னன்னு கூட எனக்கு தெரியல. நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. இந்த மாதிரி சில விஷயங்களை தான் நான் நம்புவேன். அதாவது முகத்துக்கு முன்னாடி சிலர் வந்து நல்லா பேசுவாங்க, பின்னாடி ரொம்ப ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க. அவங்கள நான் ஒரு நாளும் நம்ப மாட்டேன். எப்படியாச்சும் ஒரு நாள் அவங்களோட கேரக்டர் நமக்கு தெரிய வரும். அந்த ஆளுகளை பக்கம் வச்சுக்கவே மாட்டேன். பட் ரூபா மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க அப்படின்னா பொக்கிஷமாட்ட பார்த்துக்கணும்னு நினைப்பேன். அவங்க தான் வந்து ஃபுல் பாசிட்டிவிட்டி. என்னோட ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடியுமே ரூபாவோட அதாவது அந்த பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப நிறைய விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் டவுன் ஆகும்போது என்னை மேலேற்றி விட்டது, இப்படி தான் லைஃப்பை கொண்டு போகணும் அப்படின்னு என்னை மோட்டிவேட் பண்ணது எல்லாமே ரூபா தான். இங்கே வந்தேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பட் அடிக்கடி நம்ம மீட் பண்ணணும், எப்போவுமே டச்சில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. ஸோ இந்த மாதிரி ஆட்களை நம்மளோட வச்சுக்கிறதே நமக்கு வந்து பெரிய கடவுளை கூட வச்சுக்கிற மாதிரி தான். ஸோ இன்றைக்கி vlog வந்து இதோட முடிஞ்சுது. ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசினேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் வீக் ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோவில் உங்களை எல்லோரையுமே நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.